கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம பிரசங்கி 7 அதிகாரம் பார்த்தோம். இது வந்து ஃபுல்லாக சாலமோன் ராஜா தாவீது ராஜாவுடைய மகன் சாலமோன் ராஜா தான் பாடினதை பார்க்குறோம். அவர் தான் இது எழுதியிருக்கிறார் பிரசங்கிய. என்ன வச்சிருக்க எல்லாமே மாயேன்னு சொல்லி இருக்க, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாமே மாயேன்னு சொல்லி இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ 8வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யாருங்கிறார். ஞானம் இருக்கோ அவங்களுக்கு ஒப்பா யார் இருக்கா அப்படிங்கிறாரு. ஏன்னா காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யாரு? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுமா. ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா அவங்க முகம் என்னதுதான் நல்லா பிரகாசமாக இருக்குமா. அவங்க இந்த முகத்தில் வந்து என்ன செய்யுமா, மூர்க்கம்னா கோபம் என்ன செய்யுமா மாறிடுமா. அந்த தெய்வீக பிரசன்னம் இருந்துச்சுன்னா கோபம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதே சமயத்தில் ராஜாவின் கட்டளையே நம்ம என்ன செய்யுமா, கை கொண்டு நடக்கணுமா. ராஜா இருக்காருன்னா இப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம், நம்ம தலைவர்கள் யார், நம்ம முதலமைச்சர் சொல்கிறோம், பிரதமர் சொல்கிறோம். அப்போ உங்க தான் இப்போ நமக்கு யார் ராஜா மாதிரி. அதே மாதிரி ராஜாவின் கட்டளையை நம்ம என்ன செய்யணுமா, கை கொண்டு என்ன செய்யணுமா நடக்கணுமா. கை கொண்டு நடக்கும் சொல்லி கர்த்தர் நினைச்சாரு, சாலமோன் நினைச்சாரு, எச்சரிக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து தேவனுக்கு இட்ட ஆணையின்படி என்ன செய்யணுமா, இதே செய்யணுமா. நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம், நமக்கு கீழே நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளானாலும் சரி தான், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம நினைச்சணும், கீழ்ப்படியணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேத வசனம் சொல்லியிருக்கு. அதுதான் ராஜாவின் கட்டளை நம்ம நினைச்சணும், கை கொண்டு நடக்கணும் தான் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு. நம்ம சவுல் ராஜா தான் முதலாவது ராஜா வந்தார். ராஜாவுக்கு என்ன தெரியும், எல்லாரும் பயந்து நடக்கணுங்கிறத நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அது வந்து சட்டம், கர்த்தருடைய சட்டம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா ராஜாவின் வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிணும். அது வந்து கர்த்தர் நமக்கு போட்ட ஆணை, அந்த ஆணையின்படி செய்யணுமா. அதனால் அப்போ நம்ம வந்து என்ன செய்யணுமா, ராஜாட்ட இருக்கிறோன்னா ராஜாவிட்ட சமூகத்தை விட்டு நம்மளாம் நினைச்சக்கூடாது, துரிதமாக தூர விலகி போகணுன்னு சொல்லி நினைக்கக்கூடாதான். நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அந்த காரியத்தை விட்டு நினைச்சணும், பிடிவாதமாக நினைச்சக்கூடாதான், நிற்கக்கூடாதான். நம்ம வந்து ராஜா வந்து திட்டினாலும் அந்த இடத்துல இருந்து நினைச்சோமா, ஒரு பொறுமையாக நிற்கும் போது அவருக்கு அந்த அந்த கோபம் தணிஞ்சு நமக்கு நினைச்ச ஒரு இஷ்டமானது செய்வாராம். அதனால் இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, இப்போ பிள்ளைகள்லாம் எடுத்துக்கிட்டால் ஆசிரியர்கள் திட்டுனா நினைச்சக்கூடாது. அது வந்து நம்ம அமைதியாக நிற்கும்போது அடுத்தல அவங்க நினைச்சிருவாங்க, நேசிச்சிருவாங்க. அதே போல் பெற்றோர்களும் நம்ம ஏதாவது தப்பு செய்யும் போது பெற்றோர்கள் நினைச்சோம், நம்ம அமைதியாகிட்டோன்னா அவங்க அடுத்தல நினைச்சிருவாங்க, அன்பாக பேசும்போது திட்டியுமே பதில் சொல்லின்னு சொல்லிடுவாங்க. இதே போல் தான் நம்ம நினைச்சோன்னா நமக்கு மேலானவங்கள்ட்ட யார்ட்டையுமே நினைச்சக்கூடாது, எந்த காரியத்துலையும் பிடிவாதமாக நிற்கக்கூடாது. அப்போ பிடிவாதமாக நிற்காதபடிக்கு நம்ம பொறுமையாக நிற்கும்போது நம்ம என்ன காரியம் செய்யணுமோ அதை நமக்கு செஞ்சுருவாங்க, செஞ்சு கொடுத்துருவாங்க. அதான் சொல்கிறாங்க, ராஜாவின் வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே நினைச்சது அதிகாரம் இருக்கிறான். ராஜாவினுடைய வார்த்தை இருக்கிற இடத்துல அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவர் ராஜா, அதனால அவருக்கு அது உரிமையாக பேசுறதுக்கு நினைச்சது உண்டு. அவரு கை கீழே நம்ம இருக்கிறதுனால அவருக்கு நம்ம என்ன செய்யணும், அடங்கி நடக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அது வந்து என்ன செய்யணும், அப்படி செய்யணுமா. அதே போல தான் கர்த்தருடைய கற்பனையை நினைச்சணும், நம்மளை நினைச்சணும் கை கொள்ளணும். எப்படி ராஜாவுக்கு நம்ம பயந்து நடக்கணுமோ அதே போல் கர்த்தருடைய கற்பனை நம்ம நினைச்சணும் பயந்து நடக்கும்போது நமக்கு ஒரு தீங்கியும் வராது. ராஜாவுக்கு பயந்து நடக்கும்போது ராஜா நமக்கு நினைச்சவர், அவருக்கு நமக்கு எல்லாம் செய்ய அதிகாரம் இருக்குது, அதனால் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டான்னு சொல்கிற மாதிரி கற்பனை நம்ம கை கொள்ளும்போது நமக்கு எந்த தீங்குமே என்ன செய்யாது, வராது. கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுக்கிடுவார், பாதுகாத்துக்கிடுவார். ஞானியின் இருதயம் என்ன செய்யுமா, காலத்தையும் நியாயத்தையும் அறியுமா. ஒரு ஞானியாக இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம எப்படி என்ன காலத்தை எப்படி நடத்தணும், எப்படி அறியணும், நாட்கள் எப்படி எனக்கு தான் என்ன செய்யுமா தெரியும். அது அந்த தெரிஞ்சு ஞானியை அதை எப்படி நடந்துடுவாங்க. இதோட மூடனா என்ன செய்வாங்க, அந்த ஞானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்க நினச்சினாங்க அது வந்து சரியாக செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. நமக்கு வந்து எந்தெந்த காரியங்கள் செய்யணுமோ எல்லாம் ஒரு காலம்தான், ஒரு நியாயம்தான். ஒரு காலத்துக்கு தான் இதை செய்ய முடியும், ஒரு காலம் இல்லாமல் அது செய்ய முடியாது. அதே போல் நியாயம் நீதி இருக்குல்ல. அதனால் அதே போல் மனுஷருக்கு நேரிடம் சஞ்சலம் என்ன செய்தான் மிகுதியாக இன்னது சம்பவிக்கும் என்று அவன் நினைச்சார். ஒரு மனுஷனுக்கு நமக்கு சஞ்சலம் மிகுதின்னு சொல்கிறான். எந்த நேரம் என்ன நடக்குங்கிறது என்ன செய்யுது, மனுஷனுக்கு என்ன செய்யாது தெரியாது. அதே போல் ஒரு ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் மனுஷனுக்கு என்ன செய்யுது அதிகாரம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு நமக்கு ஆவி இப்போ வந்து கர்த்தர் தந்த தீபம் தான் நமக்கு ஆவி. கர்த்தர் நம்ம வந்து ஜீவனோட உயிரோட நம்ம வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம ஆவி பெரிய செத்து போன நினைச்சு அந்த ஆவி என்ன செய்தோம் பிரிஞ்சு போவோம். அதான் ஆவி என்ன நினைச்சோன்னா
அந்த ஆவியை விடுறதுக்கு நமக்கு இந்த அதிகாரம் என்ன செய்யுது கிடையாது. நம்முடைய ஆவி யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் தான் இருக்குது. ஆவினா ஜீவன், நம்முடைய ஜீவன் என்னது கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறது. மரண நாளுனாலும் சரி தான், அதே போல் நம்ம உயிரோடு இருக்கிற எந்த நாளாக இருந்தாலும் சரி தான், எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது. எல்லா அதிகாரமும் கர்த்தருடைய கையில் இருக்குது. அதே போல் நம்ம போருக்கு நீங்கி போகிறதும் இல்லை. துன்மார்க்க என்ன செய்யாது? விடுவிக்க மாட்டாது. இவை எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். இதெல்லாம் என்ன செய்யுது? சூரியனுக்கு கீழே செய்யப்பட்டு எல்லா கிரியைகளையும் நான் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கு கேடு உண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலமும் உண்டுங்கிறாரு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் என்ன செய்த அடக்கம் பண்ணப்பட்டதை நான் கண்டேன். அவர்கள் என்ன செய்றாங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் என்ன அடக்கம் பண்ணப்பட்டதை நான் கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போயிட்டாங்களாம். இதுவும் மாயங்கிறார். ஏன்னா இது பிரசங்கி ஃபுல்லாகவே எல்லாம் மாயன்னு தான் நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். பிரசங்கி எல்லாமே நம்ம மாயன்னு சொல்லிட்டு இருக்கதான் பார்த்துட்டு இருக்கோம். அதான் சொல்றாரு, துர்க்கிரிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாக நடவாதபடியால் மனுஷருடைய இருதயம் நிச்சயமா பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே நிச்சயதான் துணிகரம் கொண்டிருக்கிறதாம். துர்க்கிரிக்கு தக்க தண்டனை என்ன செய்யுது? சீக்கிரமாக என்ன செய்யலை, நடக்கலை. அதனால மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறான். கர்த்தர் என்ன செய்வார்னா உடனே என்ன செய்ய மாட்டார், உடனே சிச்சிக்க மாட்டார், பார்த்து மெதுவாக தான் என்ன செய்வார். அதனால தான் என்ன துர்க்கரையை செஞ்சாலும் உடனே என்ன செய்யலை, தண்டனை கிடைக்கலங்கிறதுனால மனுஷனுக்கு கூட என்ன செய்யறான், பொல்லாப்பை செய்கிறான், துணிகரமானு சொல்கிறான். அதே போல் பாவி என்ன செய்யறான், 100 தரம் பொல்லாப்பை செய்து வாழ்ந்தாலும் எடுத்து வாழ்ந்திருந்தாலும் தேவனுக்கு அஞ்சி யாருக்கு கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறார்களோ அவர்கள் தான் நன்றா இருப்பாங்களாம். பாவி 100 தரம் பொல்லாப்பி செய்து நீடித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு என்ன செய்யுது? ஒரு பலனுமே கிடையாது. ஆனால் இதே சமயத்தில் நம்ம கர்த்தருக்கு அஞ்சு நடந்துட்டோம் அப்படின்னா அவங்க நிச்சயமாக நன்றாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல் துன்மார்க்கம்னு என்ன செய்வதுதான் ஒரு நாளுமே நல்லாவே இருக்க முடியாது. துன்மார்க்கமான கிரிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது. அப்போ அவங்க எப்படி நன்றாக இருக்க முடியும்? நல்லாவே இருக்க முடியாது. அவனுடைய நாட்கள், துன்மார்க்குடைய நாட்கள் எப்படின்னா ஒரு நிழல் சூரியன் உதிக்கும் போது நம்ம வெயில் நிச்சயம் வெயில் ஏற வேற பார்க்குறோம். காலையில் ஒவ்வொரு நேரமும் நம்ம நிழல் எங்கே செய்து எங்கெங்கே விழுது அதுக்கு தகுந்தால நேரம் மணிக்கணக்கில் மெடிச்சோரம் பார்க்குறோம். அதே போல் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாளும் என்ன செய்தான் நீடித்திருக்கு. அது எப்படி நிழல் இந்த நேரம் இங்கே தள்ளி இருக்கும், அடுத்த கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கும், அப்படி ஒவ்வொரு என்ன கிழக்கிறது உதிச்சு சாயங்காலம் மேற்க உதிகிற வரைக்கும் சூரியன் நிச்சயது அப்படியே நடந்து அங்கே கடந்து வர்ற வரைக்கும் நம்ம நிழலை நிச்சயம் இருக்கும். இப்போ நேரம் 12 மணி ஆயிட்டுன்னா உச்சி வெயில், அப்போ நம்முடைய நிழல் தெரியாது, நேரம் நமக்கு கீழே தான் இருக்கும். இதே கொஞ்சம் நவள என்ன செய்யும், நம்ம நிழல் சூரியன் மேற்க தள்ளி போக 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 மேற்க தெரியும். கிழக்க இருந்து மேற்க வந்து சாயங்காலம் என்ன செய்யுது, மேற்க போய் மறையுது. அதுக்கு தகுந்தால என்ன செய்யுது, அந்த நிழல் நமக்கு விழுறதை வச்சு நம்ம பார்க்குறோம். அந்த நிழல் எப்படி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மாறி கொண்டிருக்கிறதோ இதே போல் துன்மார்க்கன்னு நினைச்சுவானா கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறதுனால அவனுடைய அந்த நிழலை போட்டு தான் அவனுடைய வாழ்நாள் நிச்சயமா நீடித்து இருக்கணுமா. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயான காரியம் உண்டுன்னு சொல்றாரு. என்ன சொல்லாது என்ன அப்படின்னா, துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கு வருவான். துன்மார்க்கமாக நடக்கிறனால அதுக்கு தகுந்த பலன் அவங்களுக்கு கிடைக்குது. அதுபோல் நீதிமான்களுக்கு என்ன செய்யுது, அவங்க நீதிமானுடைய எப்படி கிரியைக்கு நடந்து வர்றாங்களோ அதுக்கு தகுந்த நீதிமானுடைய கிரியைக்கு தகுந்த பலனும் வரும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் என்ன செய்யுது, எல்லாமே ஒன்போல என்ன செய்து வருது. அவங்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கு, இவங்க தீமை செஞ்சால் தீமை நடக்க, அவ்வளோதான். ஆனால் இதுவும் என்ன செய்யுது, நம்ம மாயே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் களிப்பை என்ன செய்து நான் புகழ்ந்தேங்கிறாரு. களிப்புனா சந்தோஷம், களிப்பை நான் என்ன செஞ்சேன், நான் புகழ்ந்தேன். ஆனால் புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே இல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மை இல்லை. மனுஷனுக்கு கீழே பூமிக்குள்ள என்னது இருக்குது, புசிக்கணும், குடிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இது தானே மனுஷனுக்கு நம்ம நினைக்கிறது. இதுக்குதான் மனுஷன் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். அதனாலதான் புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்ச்சியா இருப்பதுமே இல்லாமல் வேற சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு எந்த நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு கிடைச்ச தந்த ஜீவகாலத்தில் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுதாங்கிறாரு. அதனால நான் சொல்றாரு, நான் ஞானத்தை அறியவும் இல்லை, ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல்
பூமியில் செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போதுங்கிறாரு. மனுஷன் நினைச்சான் பூமியில இரவும் பகலும் நினைச்சதான் கண்ணுறக்கம் இல்லாதபடிக்கு பூமியில நினைச்சான் வேலைகளை செய்யணும்னு பார்க்குறான். அதை வேலைகளை செய்யறதை என் மனதை செலுத்தினு பார்க்கும்போது தேவன் செய்யும் சகல கிரியைகளை நான் கவனித்து பார்த்தேன். அதை சூரியன் கீழே செய்யப்படும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று நான் கண்டேன். நம்ம என்னென்ன காரியங்கள் எந்தெந்த நேரங்கள் செய்ய போறோன்னு தெரியாதுல்ல, அதான் மனுஷன் நிச்சயம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதை அறியும்படி மனுஷர் என்னதான் பிரயாசப்பட்டாலும் அதை நினைச்ச மாட்டான், அறிய மாட்டான். அதை அறியலான்னு சொல்லி ஞானி எண்ணினா கூட என்ன சொன்னா அவன் கூட அறிந்து கொள்ள மாட்டாங்கிறான்னா, நம்ம வந்து இந்த காரியம் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் அது தடையாயிரும். இந்த காரியம் செய்ய நினைப்பா தடையாயிரும். அப்படி எந்தெந்த காரியங்கள் செய்ய நினைச்சாலும் ஏதாவது ஒரு அதை தான் சொல்கிறான். செய்யலன்னு கண்டுபிடிக்க நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே மாயே அப்படிங்கிறார். இடத்துல 9ஆம் அதிகாரம் 9வது சொல்கிறாரு. இவை எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சேன், என் மனதில் நான் என்ன செஞ்சேன், நான் வகையறுத்து பார்த்தேன், வகையறுத்து சிந்தித்து பார்த்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் என்ன செய்கிறாங்க, தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாக இருக்கிறாங்களாம். தனக்கு முன் இருக்கிறதே கொண்டு ஒருவனும் விருப்பியாவது வெறுப்பையாவது நினைச்ச மாட்டானா, அறிய மாட்டானாம். எல்லாருக்கும் எல்லாம் நினைச்சது ஒரே விதமாக சம்பவிக்குங்கிறாரு. காரணம் எல்லாருக்கும் ஒரே விதனா கர்த்தர் படைத்தது எல்லா மனுஷனும் ஒரே தேவ சாயல தான் படைச்சிருக்காரு. அப்போ எல்லா மனுஷனுக்கும் அவர் நினைச்சு அவர் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒன்பது தான் நினைச்சுவார், நீதி நியாயம் செய்வார். அதனால தான் சொல்றாரு, சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே விதமாக நடக்குமா. அது வந்து சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் என்ன செய்யுது, ஒரே விதமாக தான் நடக்குது. நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் என்ன செய்யுது, சுத்தம் இல்லாதவனுக்கும் என்ன செய்யுது, ஒரே விதமாக தான் நடக்குது. பழி இடுறவனுக்கும் பழி இடாதவனுக்கும் ஒரே விதமாக தான் நடக்குது. ஆனால் நல்லவனுக்கு எப்படியோ அப்படியே நடக்குது, பொல்லாதவனுக்கும் அப்படியே நடக்குது. ஆனால் ஆணையிடுறவனுக்கு எப்படியோ அதே போல் ஆணையிட பயப்படுறவனுக்கு என்ன செய்யும், அது சமமாக தான் என்ன செய்யுது, சம்பவிக்கும். எல்லாத்துக்கும் சமமாக தான் காரியங்கள் சம்பவிக்கும். இப்போ வந்து சூழ்நிலை என்னென்னா, இப்போ வந்து நமக்கு என்ன செய்யும், காலங்கள் நேரங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. இந்த காலங்கள் வருகிறதுக்கு இந்த துன்மார்க்கம் இருக்கான், அதனால இந்த நேரம் நவலாது, அவனுக்கு இப்படி தான் இருக்கும், இருளாக தான் இருக்கும், அப்படி கிடையாதுல்ல. பகலும் சூரியன் உதிக்கும் போது பகல் வந்துடுது, சூரியன் மறைஞ்சோன்னே இரவு வந்துடுது, இருள் வந்துடுது. அப்போ பூமியில் என்ன வச்சிருக்காங்க, சன்மார்க்கம் இருக்கா, துன்மார்க்கம் இருக்கா, நீதிமானம் இருக்கா, பொல்லாதவனுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே போல சம்பவிக்கு. அதைத்தான் சொல்றாரு, எல்லாத்துக்கும் என்ன செய்யுது, ஒரே விதமாக தான் சம்பவிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சூரியன் கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்கு என்ன அப்படின்னா, மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் இறந்திருக்கிறான். ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனுடைய இருதயம் என்ன செய்யுது, எப்பவும் தீமையினால தான் நிறைஞ்சிருக்கிறதான். நல்லதை செய்யணும்னு சொல்லிட்டு இல்லை, மற்றவங்களை தீமை செய்யணும் வைக்கணும் இப்படிதான் என்ன செய்தான் நிறைஞ்சிருக்கான். ஆனால் அவருடைய தீமை அவர்கள் உயிரோடு இருக்க நாளாலும் அவர்கள் இறுதி என்ன செய்தான், பைத்தியமாக இருக்கிறான். மனுஷன் உயிரோடு இருக்கிற நாளவும் பைத்தியமாக தான் இருக்கிறானா. பின்பு அவர்கள் என்ன செய்கிறாங்க, செத்த ஒரு இடத்துக்கு போயிடறாங்க. ஏன்னா பூமியில் அவங்க என்ன செய்கிறாங்க, தீங்கான காரியங்களையும் செய்கிறதுனால ஒரு பைத்தியம் மாதிரி என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. மறிக்கும் போது என்ன செய்கிறாங்க, செத்தவர்களோட என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. அதான் சொல்கிறார், இதற்கு யார் நீங்களா இருக்க முடியுங்கிறார். என்னைக்குனாலும் மனுஷனுக்கு அழிவு உண்டு, மரணம் உண்டு. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க மறிச்சு என்ன செய்கிறாங்க, செத்தவர்கிட்ட போயிடுறாங்க. இது வந்து யாருக்கு நீங்களாக்கி இருக்காங்க, யாருமே நீங்களாக்கி இருக்க முடியாதுங்கிறாரு. அதனால உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை இருக்கு. நம்ம உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நினைச்சது ஏதாவது காரியங்கள் எடுக்கும்போது இந்த காரியங்கள் செஞ்சலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாய் வாசிங்க. செத்த சிங்கத்தை விட, சிங்கம் வந்து நல்லா கரிச்சிக்கும் வைக்கும். ஆனால் செத்து போனவர் அதான் நினைச்சது ஒன்றும் செய்ய முடியாது. அதை விட உயிருள்ள நாய் வாசிங்கிறாரு. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்க எப்போ மறிப்போன்னு சொல்லி அறிஞ்சிக்கிட்ட போகிறாங்களா, அறிய முடியாது. நம்ம எப்போ தான் மறிப்போம், எப்போ உயிரோடு இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அதே போல் மறித்தவர்களும் ஒன்று அறிய மாட்டாங்க, அவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு தான் ஜீவனே கிடையாது, ஒன்றுமே தெரியாது. அவங்க அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி கட்டாயாக தான் கிடக்குறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும். அதெல்லாம் உயிரோடு இருக்கிறவங்களும் நம்ம எப்படி மறிக்கிறதே அறிய முடியாதோ அதே போல் மறித்தவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்றையுமே அவங்க இருந்து அறிய முடியாது. இதனால் யாருக்குமே எந்த பலனுமே இல்லைங்கிறாரு. அப்போ அவர்கள் பேர் முதல மறித்து போனவங்களோட பேர் முதல்ல நினைச்சது மறக்கப்பட்டு போயிடுது. அது நினைச்சிட்டா இருக்கு. எனக்காக ஒரு நாள் யாராவது ஏதாவது சொல்லும் போது அது பேர் வருது. அப்படியே நாளடையில் வரும்போது தலைமுறைகள் வரும்போது நினைச்சது அப்படியே பேர்லாம் நினைச்சது மறக்கப்பட்டு தான் போயிட்டு இருக்கு. அதான் சொல்றாரு, அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் நினைச்சது ஒழிஞ்சு. ஒரு மனுஷன் இருக்கானா அவனுக்கு என்னது, சிநேகம் இருக்கு, பகை இருக்கு, பொறாமை இருக்கு. ஆனா எல்லாம் நினைச்சது ஒழிஞ்சு போயிடுது. சூரியனு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கு எந்த பங்குமே இல்லைங்கிறார்.
சிநேகமாக இருந்துச்சுதான், பகையாக இருந்துச்சுதான், பொறாமையாக இருந்துச்சுதான் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுது. ஆனால் சூரியனுக்கு என்னச்சது கீழே தான் என்னச்சது செய்யப்பட்டது ஒன்றிலும் அவருக்கு எந்த பங்குமே இல்லைங்கிறாரு. அது வச்சதோட நீ போய் உன் ஆகாரத்தை என்ன செய்து சந்தோஷத்துடன் பூசித்து உன் திராட்சை ரசத்தை நீ மனமகிழ்ச்சியுடன் குடின்னு சொல்லி சொல்கிறார். ஆகாரத்தை சந்தோஷமாக புசிக்கணும். ஏன்னா பூமி இருக்கலாம் அது மட்டும் தான் நன்மைன்னு கண்டேன்னு சொல்லி சொல்கிறாருல, அதான் சொல்கிறாரு. ஆகாரத்தை சந்தோஷமாக பூசித்து உன் திராட்சை ரசத்தை என்ன செய்ய மனமகிழ்ச்சியுடன் கூடி தேவன் உன் கிரியைகளை என்ன செய்கிறாரு அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாருங்கிறாரு. உன் வஸ்திரங்கள் எப்பொழுது இது வெள்ளையாக இருக்கணும். நம்முடைய வஸ்திரம் எப்போ நினைச்சது நல்ல வஸ்திரமா இருக்கு. அழுக்கான வஸ்திரங்கள் நினைச்சு விடாது, அணியக்கூடாது. சுத்தமாக நினைச்சணும், சுத்தமான வஸ்திரங்கள் நினைச்சணும் அணியன்னு சொல்றாரு. அதே போல உன் தலைக்கு எண்ணெய் குறையாதான் இருப்பதாங்கிறார். தலையில எப்பொழுது நினைச்சிருமா எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி பிரசங்கி சொல்றாரு. ஆனா இப்போ உள்ள மக்கள் என்ன செய்ய மாட்டுக்காங்க, எண்ணெயே என்ன செய்ய மாட்டுக்காங்க, தேய்க்க மாட்டுக்காங்க. அதுவும் இந்த பழைய சந்ததிகளுக்கு தேய்ப்பாங்க. இப்போ உள்ள தலைமுறைகள் என்ன செய்றாங்க, எண்ணெயே என்ன செய்றாங்க தேய்க்க மாட்டுக்காங்க தலையில். அந்த அளவில் என்ன செய்கிறாங்க, தலையை சும்மா போட்டு பம்பை பரட்டை மாதிரி செய்கிறாங்க, போட்டு அழிகிறாங்க. வேத வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா தலைக்கு என்ன செய்யுது எண்ணெய் குறையாமல் இருக்கணும், வஸ்திரம் எப்பொழுது என்ன செய்யுது சுத்தமாக இருக்கணுங்கிறாரு. அதான் வெள்ளையாக இருக்கணும்னு சொல்கிறார். அடுத்தபடியாக சூரியன் கீழே தேவன் உனக்கு நியமித்துக்கிற மாயான நாட்கள் எல்லாம் தேவன் நமக்கு இணைஞ்சிடார். சூரியனுக்குள்ள இது எல்லாது மாயான நாட்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாயான நாட்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவி கணவனோட என்ன செய்யணுமா, இது நிலையில்லாத ஜீவ வாழ்வான். இந்த நிலையில்லாத ஜீவ வாழ் என்ன எவ்வளோ நாள் கணவன் மனைவியோட இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. அதனால அந்த ஜீவனுள்ள நாள்கள்லாம் நமக்கு அது தெரியாது. ஆனாலும் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணுமா, கணவன் மனைவியோட என்ன செய்யணுமா, நேசமா என்ன செய்யணுமா இருக்கணுமா. அடுத்தல இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்குள்ள படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுன்னு சொல்றாரு. சூரியனுக்குள்ள படுகிற பிரயாசங்கிறாரு. அதுபடி செய்யும்படி நம்முடைய கைக்கு நேரிடுது எதுவோ அது என்ன செய்யணுமா, நம்முடைய பலத்தோட செய்யணுமா. நம்ம கைக்கு கிடைச்சது என்னென்ன வேலைகள் செய்யறோமோ அது என்ன செய்யணும், பலத்தோடு என்ன செய்யணும் அது செய்யணுமாம். நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை செய்யல. பாதாளத்தில் செய்கை கிடையாது, வித்தை கிடையாது, அறிவு கிடையாது, ஞானம் எதுவுமே கிடையாது. அதான் சொல்றாரு. அதனால நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, இப்போ சலமோன் பிரசங்கர் சொல்றாரு, நான் சூரியனுக்கு கீழே கண்டது என்னதுன்னா ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்கள் வேகம் ஓடுறதுக்கு வேகமாக யார் ஓடுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, வேகமாக ஓடுவாங்க. அது யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியம் என்ன செய்யுது போதாதான். சௌரியமானா இருந்தாச்சுன்னா, சௌரியமாக இருந்தால் எப்படி யுத்தம் பண்ண முடியும், கம்பீரமாக ஜெயத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுட்டிப்பாக செஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும். சும்மா சௌரியமாக இருந்துக்கிட்டு நான் இப்போ இத்தனை நடக்கும் இப்போ போக மாட்டேன் நான் வருவேன் அப்படின்னா எப்படி இருக்க முடியும். இப்போ தாவீது பார்க்குறோம், தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய வருஷத்துக்கு ஒருக்க அவங்க யுத்தத்துக்கு போவாங்க. அந்த யுத்த நாட்களும் யுத்தத்துக்கு போகாமல் இருக்கும்போது தான் என்ன செஞ்சுட்டான், உரியாவுடைய மனைவி மேலே ஆசைப்பட்டு அதை உரியாவே கொண்டுட்டு அவர் மனைவி திருமணம் முடிச்சாருன்னு பார்க்குறோம். அதே போல் நம்ம என்ன எந்த காரியத்திலும் யுத்தத்துக்கு போனோம்னா சௌரியமாக இருக்க முடியாது. அது என்ன செய்யணும், அந்தந்த காலங்களுக்கு தகுந்தாலும் அந்த யுத்தத்தை எப்படி எப்படி நடத்தணும், நடக்கும்போது தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். பிழைப்புக்கு ஞானம் போதாதான். நம்ம இவரோட இருக்கணும் பிழைக்கணும் அப்படின்னா ஞானம் என்ன செய்யாதான் போதாதான். ஐஸ்வர்யம் அடைக்கிறதுக்கு புத்திமானுகள் புத்தி என்ன செய்யாதான் போதாதான். தயவு அடைகிறதுக்கு புத்திமானிகள் அறிவு என்ன செய்யாதான் போதாதான். அவர்களுக்கும் சமயமும் தேவை செயலும் என்ன செய்யணுமா நேரிட வேண்டுமாம். தன் காலத்தை என்ன செய்ய மாட்டான் மனுஷன் அறியானா. நம்ம இந்தந்த காலத்தில் இருந்ததை செய்கிறோம் அப்படிங்கிறத என்ன செய்யுது மனுஷன் அறிய மாட்டானா. மச்சங்கள் கொடிய வலையில் எப்படி அகப்படுது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மச்சம் என்ன செய்யுது, கொடிய மச்சங்கள்னு என்னது பறவைகள், சின்ன சின்ன பறவைகள் அது என்ன செய்யுது வலையில் என்ன செய்யுது அகப்பட்டுருது. அதே போல் குருவி என்ன செய்யுது கண்ணி வச்சு குருவி என்ன செய்றாங்க பிடிச்சிருந்தாங்க வழியில பிடிபட்டுருது. அதே போல மனுபுத்திர என்ன செய்வாங்களாம், பொல்லாத காலத்துல சடிதியில தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் என்ன செய்வாங்களாம் அகப்படுவாங்களாம். குருவியை போல மச்சங்களை போல மனுஷங்களை என்ன செய்வாங்க பொல்லாத சடிதியில தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் என்ன செய்வாங்க அவங்க அகப்படுறாங்களாம். அப்புறம் சொல்றாரு, சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தை கண்டாராம், அது என் பார்வைக்கு எனது பெரிதாய் தோன்றிட்டுங்கிறாரு. எப்படி அப்படி சூரியனுக்கு கீழே கண்டது அவருடைய பார்வைக்கு பெரிதாய் தோன்றிச்சு அப்படின்னா, ஒரு சின்ன பட்டணம் ஒன்று இருந்துச்சாம். அந்த பட்டணத்துல இருந்த குடிகள் மக்கள் கொஞ்சம் பேர் தானா.
பட்டணத்தில் இருந்த மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு பெரிய ராஜா வந்து என்ன செய்கிறான்னா அந்த பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரானா. அப்போ யுத்தத்துக்கு வரும்போது அந்த பட்டணத்தை என்ன செய்கிறான், வளைஞ்சு கொண்டுட்டான். சிறிய பட்டணம், கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் பெரிய ராஜா வந்து என்ன செய்கிறான், அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டுட்டு அதுக்கு எதிராக என்ன செய்கிறான், பெரிய கொத்தளங்களை என்ன செய்கிறான், கட்டுறான். ஆனால் அதே அந்த சின்ன பட்டணத்தில் ஒரு 7 மனுஷன் ஒரு ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த சின்ன பட்டணத்தில் பெரிய மனுஷங்க வந்து அந்த கொத்தளங்கள் கட்டும்போது சின்ன 7 மனுஷன் வந்து அந்த இங்கே இருக்கு, ஞானமுள்ள மனுஷன் இருக்கான். அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ஞானத்தினால என்ன செய்கிறான், அந்த பட்டணத்தை விடுவிச்சிட்டான். அவங்க வந்து எதிராளிகள் வந்து கொத்தளத்தை போட விடாதபடிக்கு என்ன செஞ்சிட்டான்னா விடுவிச்சிட்டான். ஆனால் அந்த 7 மனிதனை யாருமே நினைக்கலையாம். இந்த மனிதனால தான் நம்ம பட்டணம் விடுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி யாருமே இந்த 7 மனுஷன் என்ன செய்யலாம், கண்டுகிடவே இல்லையா. அப்போ அந்த 7 ஞானம் என்ன செய்யுது, அந்த இடத்துல என்ன செய்யுது, அசட்டை பண்ணப்படுதுங்கிறாங்க. அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கலும் எது ஞானம்தான் உத்தமம். ஞானமா இருக்கவே தான் அந்த பட்டணத்தை காப்பாத்தினான். அப்ப நம்ம பலன் விட என்ன செய்யணும், ஞானம்தான் உத்தமம் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல மூடரை ஆளும் அதிபதினி கூக்குரலை பார்க்கலும் ஞானிகளுடைய அமெரிக்கான வார்த்தைகள் கேட்கப்படத்தக்கவேலாம். மூடரை யார் ஆள்றாங்களோ அவங்க எவ்வளவுதான் இருக்கிறந்தாலும் ஞானிகளுடைய வார்த்தைகள் என்னச்சது கேட்கப்படத்தக்கவேங்கிறாரு. சொல்றாரு, யுத்த ஆயுதங்களை பார்க்கலாம், யுத்தத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆயுதங்களை பார்க்கலாம் ஞானம் தான் நல்லதான். எவ்வளவுதான் ஆயுதங்கள் இருந்தாலும் ஞானம் இல்லாமல் யுத்தம் பண்ணி ஜெயம் முடிக்க முடியுமா, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால பாவியான ஒருவன் என்ன செய்வான், மிகுந்த நன்மை என்ன செஞ்சிருவானா கெடுத்துருவான். எப்படி நன்மைகள் வரப்போதோ அந்த நன்மையை பாவியான மனுஷன் இருந்தால் என்ன செஞ்சிருவானா கெடுத்து போட்டுருவான். அதனால ஒரு பூமியில் நினைச்சு விடாது. பாவி நன்மையான காரியங்கள் செய்யணும், பாவம் செஞ்சால் நன்மையான காரியங்கள் என்ன செய்ய முடியாது. விதத்தில் பார்க்குறோம். பாவம் நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல நம்ம வந்து நன்மை செய்யும் போது தான் பாவம் நம்ம வந்து நினைச்ச முடியாது, நம்மகிட்ட வராது. அப்படி பாவம் வந்துட்டா நன்மை செய்ய முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால நம்ம கர்த்தருடைய காரியங்களும் எல்லாமே நினைச்சிடுவோம். கரெக்டாக நம்ம சரியாக இருப்போம். கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.